காற்று பிரிஞ்சால் ஒழு செய்யணும். ஒழு செய்யும்போது அந்த காற்று பிரிஞ்ச இடத்துல போய் கழுவுவோமா? கழுவ போகிறது இல்லை. ஒழு செய்கிற உறுப்புகளில் வந்து அந்த இடம் வருதா? வரல. அப்போ காற்று எங்கேயோ பிரியுது, அதுக்கு எங்கேயோ போய் கழுவணும்? காற்று பிரிஞ்ச இடத்தையும் கழுவணும்னு அந்த ஒழுவுடைய ஒரு அங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்குது. ஏற்கனவே கழுவி தானே இருக்கிறோம், இப்போ தான் ஒழு செஞ்சுட்டு வர்றோம், கழுவி சுத்தமாக இருக்கணும். இப்போ காற்று பிரிஞ்சிருச்சு, இந்த கையில் ஒன்றும் ஏற்படலை, மூஞ்சில் ஒன்றுமே ஏற்படலை, அது போட்டு இது கழுவணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கேள்வியை கேட்குறாரு. பொதுவாக இது வந்து இந்த இபாதத்துறைய விஷயங்களில் வந்துக்கிட்டு லாஜிக்கு அந்த தர்க்க ரீதியாக நம்ம பேசக்கூடாது, ஆய்வு செய்யறதுக்கு நம்ம அனுமதி இல்லை. மற்ற இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு தத்துவங்களுக்கெல்லாம் லாஜிக்கு சொல்லலாம், அறிவியல் சொல்லலாம். வணக்க வழிபாடுகள்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுத்தல் மட்டும்தான் அங்கே இருக்குது. அல்லாஹ் சொல்ல கேட்கணும், அவ்வளோதான். அதில் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தயமஞ்செய்கிறீங்க, தயமஞ்செய்யரில் என்ன இருக்குது? மூஞ்சில் தண்ணி ஊற்றி கழுவுனா சுத்தமாக வரும்னு சொல்லிக்கலாம். அப்படி புளியை தட்டி அந்த பூசி மூஞ்சில் போட்டு புழுதியை பூசிக்கிட்டிங்கன்னா அது என்னது? சுத்தமாகிறதுக்கு ஒழு செய்கிறோம். ஒழுவுக்கு தூய்மைன்றதுக்கு இப்போ அர்த்தம், அதுக்கு பேர். இது தூய்மையாக, இது மூஞ்சில் வந்து புழுதியை பூசிக்கொள்வதுங்கிறது தூய்மையில் வரும். இப்படி ஒருத்தர் நினச்சான்னு சொன்னால் ஆமாம், அது அப்படி தான் வரும், தேவையில்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இறைவன் வந்து தண்ணியை தான் பயன்படுத்த சொல்கிறான், அது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு மாற்று பரிகாரம் செஞ்சால் தான் அந்த செயலை கண்டினியூவாக அவன் செய்வான். இல்லாட்டி சும்மா விட்டோம்னு சொன்னால் ஒழு செய்கிறத மறந்துடுவான். அதுக்காக வேண்டி என்ன செய்யுது, ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மாற்று பரிகாரத்தை, அதில் என்ன நன்மை எல்லாம் நானே எங்களுக்கு தெரியாது, ஒழு இல்லாட்டி தயமத்தையாக செய்ய நல்லா சொல்லிவிட்டான் அப்படிங்கிற பதிலை தவிர எந்த ஒரு லாஜிக்கும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து காலை கழுவணும்னு மார்க்கத்தில் இருக்குல்ல, ஒழு செய்யும்போது காலை கழுவணும். நீங்கள் காலில் வந்து கால் உரை சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னு வைங்க, அப்போ கழுவ தேவையில்லை. காலை அப்படி மேலே அப்படி ஈரக்கையை தொட்டு இப்படி தடவிக்கிட்டால் போதும். காலை கழுவுற நேரம் வரும்போது மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ தண்ணியை தொட்டு கால் உரை இருக்குல்ல சாக்ஸ் அப்படி மேலே தடவி, கீழே கூட கிடையாது, மேலே தடவிக்கிட்டீங்கன்னா காலை கழுவிட்டின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்குது. காலுறையின் மீது மசகு செய்யுதல். அப்போ காலுறையில் போய் மசகு செஞ்சால் அது என்ன தண்ணி உள்ளே போகுமா? அது கழுவுனது ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன் அப்படி செய்றீங்க? இது இப்போ வணக்க வழிபாடு. இறைவன் வந்து அவன் எஜமான்கிற முறையில் சில கட்டளைகள் ஒன்று போடுவான். நம்ம அடிமைங்கிற முறையில் எனக்கு புரியுதோ புரியலையோ, இது இபாதத்து விஷயம். வணக்க விஷயத்தில் அவன் விரும்பினவ செஞ்சுட்டு போகணும். அந்த பதில் தான் இதுக்கு சொல்ல முடியும். நாடி எதை செய்கிறவன் அல்ல. அதனால் வந்து இதுக்கு வந்து லாஜிக்கெலாம் சொல்ல இயலாது. இது இறைவன் இப்படி கட்டளை இட்டுருக்கிறான், தூய்மையாகணும்னு அவ்வளோ விட்டுற வேண்டியதான்.